ஜெயிக்க முடியாத பாவம் எது? இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாத பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? கண்டிப்பா இல்ல. எல்லாருமே ஏதோ ஒரு பலவீனத்துல, ஏதோ ஒரு பாவத்துல கட்டப்பட்டு, அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, விடுதலையாகி வெளியில வருவாங்க. சிலருக்கு பொய் சொல்றது ஒரு பாவமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். குடிக்கிறது பாவமாகவும், பலவீனமாகவும் இருக்கலாம். பண ஆசை, பெண் ஆசை, இப்படி நெறைய பாவங்கள் பலவீனப்படுத்தி ஒரு மனுஷன திரும்ப திரும்ப அத செய்ய வச்சுட்டே இருக்கலாம். எல்லா பாவமும் முதல்ல எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா இருக்கும். பாவம் செய்யறதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கும். ஹேப்பியா இருக்கும். அத நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏதோ சாதிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா, அந்த பாவத்த செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான விரக்தி உண்டாகும். ஐயோ! தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேனே! நான் பொய் பேசிட்டேனே! ஒரு தகாத பாவத்த நான் செஞ்சுட்டேனே! என்ன செய்றது? அப்படிங்கிற ஒரு ஃபீல் உண்டாகும். அப்போ எல்லா பாவமும் முதல்ல தன்னை எப்படி காட்டும்னா, கவர்ச்சியானதா காட்டும். அந்த கவர்ச்சி போனதுக்கப்புறம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், பிரிவினைகள் இதெல்லாம் வந்து நிக்கும். இதனுடைய முடிவு மரணம். எந்த ஒரு பாவமா இருக்கட்டும் உலகத்துல, அதனுடைய கடைசி பகுதி மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ பாவம் முதல்ல ஜீவன தர்ற மாரி இருக்கலாம். சொத்து சுகங்களை தந்து உங்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கலாம். சந்தோஷத்தையும், பேர் புகழையும் குடுத்து உங்கள உயர்த்தி வைக்கிற மாரி இருக்கலாம். இதெல்லாம் பாவத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, பாவத்தின் வழியாக வந்தா, அடுத்தது கொஞ்ச நாள்ல கட்டாயம் மரணம் வரும். அப்போ ஜெயிக்க முடியாத பாவம்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. எல்லா பாவத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து கடைசியாக ஜெயித்த ஒரு சூழல் எது தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப கஷ்டப்பட்டார். கடைசியில அதையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சுட்டாரு. அப்போ நமக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, "என்ன நீ பின்பற்றி வந்தா, என்ன மாதிரியே நீயும் பிதாவினால முதலாம் உயிர்த்தெழுதல்ல அங்கீகரிக்கப்படக்கூடிய நபரா மாற முடியும். அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்ச மாதிரி, நீயும் என்ன பின்பற்றி கீழ்ப்படிஞ்சு வா" அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஓட்டத்த உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நீங்க நல்ல ஜீவமா ஓடி முடிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக வேதத்தின் வழியாக ஃபாலோ செய்தீர்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ உண்மையா வேதத்தின் அடிப்படையில நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களால இந்த ஓட்டத்த சக்சஸ்ஃபுல்லா ஓட முடியும். எந்த பாவத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும்.